என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று முழுக்க முழுக்க செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த செய்தியானது ஒரு தெய்வத்தை பற்றியது. நீ வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வம், நீ நம்பிக்கை வைக்கின்ற ஒரு தெய்வம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று ஒரு மிகப்பெரிய செயலை உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறது. இந்த தெய்வம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற இந்த விஷயத்தை நீயே நினைத்தாலும் தடுக்க முடியாது. இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் என்று நீ சொன்னாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள நீ நிச்சயமாக தயாராகிவிடு. உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை முழுமையாக உனக்கு சொல்ல வேண்டிய காலம் இது. ஒருவரின் கதை முடியப் போகிறது என்று சொன்னால் என் பிள்ளையினுடைய மனது நிச்சயமாக படபடக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அது உயிரல்லவா. கதை முடியப் போகிறது என்றால் அது அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்த்துதானே பாதிக்கும். அப்படி ஒரு நிலைமையை யாருக்கும் கொடுக்க என் பிள்ளை விரும்பியது கிடையாது. யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்ய என் பிள்ளை விரும்பியது கிடையாது. இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தொடரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மைகளை தெரிந்து கொள். கெடுதல்கள் செய்தவர்களுக்கு அந்த கெடுதலை திரும்பச் செல்லும். நல்லது செய்கின்றவர்களுக்குத்தான் அந்த நல்லது திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீ செய்கின்ற நல்ல செயல்கள் எல்லாமும் உனக்கு திரும்ப வரவும், உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு அந்த கெடுதலை திரும்ப பெறவும் இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. யார் நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் இதை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கவனித்து நாம் எப்பொழுதும் இதையெல்லாமும் நம் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. உனக்காக ஒன்றை நான் சொல்ல நினைக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பனின் அன்பு ஒன்றே போதும் என்று நினைத்த என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எனக்கு நீ சரி செய்து கொடுத்திருக்கிறாய் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக அறிவாய். கருப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கத்தான் இந்த கருப்பனின் மீது நீ கொண்ட அன்பு இன்னமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் அப்பனின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பு குறைந்ததே கிடையாது. உனக்கு நான் எதை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நீ என் மீது கொண்ட அன்பை ஒருபோதும் குறைத்து கொண்டது கிடையாது. என் மீது கொண்ட அன்பை எப்பொழுதும் நீ குறைவு வைத்ததும் கிடையாது. இது போன்ற இந்த கருப்பனின் மீது நீ கொண்ட அன்பும் நான் உன் மீது கொண்ட அன்பும் இப்பொழுது உனக்கு சரியான ஒன்றை கொடுக்க தயாராக இருக்கிறது. இந்த நேரம் இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுக்க முழுக்க சரியான உண்மைகளை இனி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் பல விஷயங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் நடக்க வேண்டும் என்ற நம்முடைய எண்ணம் நமக்கு சிறப்பாகவே மாற வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் தேவைகள் என்னவோ, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ, இந்த வாழ்க்கை என்னவோ, அதை எல்லாமும் கருப்பனுடனிருந்து உனக்கு சரி செய்து தந்து கொண்டுதான் இருக்கிறேன். வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கின்றவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. இவர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தெய்வத்திடம் நின்று நாம் என்ன கேட்கிறோம் என்பதில் எப்பொழுதும் கவனம் வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த காலம் நமக்காக சில நல்ல தருணங்களை இந்த வாழ்க்கை உருவாக்கி தந்திருக்கிறது. என் பிள்ளையை, கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு சில சிறப்பான விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருந்தது. எந்த ஓரிடத்திலும் உனக்கு வேதனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்பன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் இந்த மனிதர்களோ வேண்டும் என்றே உன்னை சுற்றி காயங்களை உருவாக்குகிறார்கள். தேடி தேடி உன் பக்கம்தான் வந்து நிற்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்குத்தான் துன்பங்களை கொடுக்கிறார்கள். எந்த நாளிலும் இனி உன் கண் முன்னால் நிகழ்த்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்வரும் காலங்கள் இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளோடும் உன்னை சரியாக முன்னிறுத்த வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட விஷயங்களானாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்கள் மட்டும் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று எப்பொழுதும் உன்னை கை தூக்கி விடுவதும் கீழே தள்ளிவிடுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரம் நமக்கு என்ன கொடுக்குமோ என்ற ஒரு பயத்திலேயே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கான எல்லாவற்றையும் சரியாக கொண்டு வந்து நடத்தும் என்பதனை நீ மறக்காது. எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்க பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை காலமும் இந்த கருப்பனின் அருள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று யோசிக்கும்படி நான் உனக்கு சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரியாமல் போனாலும் இப்பொழுது இந்த தெய்வம் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒரு செயலை செய்ய போகிறது என்பதனை கண்டு நீ என் மீது நம்பிக்கை கொள்வாய். கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் நீ என்னை நம்புவாய் அல்லவா? கருப்பா, இதையெல்லாமும் நீ செய்தால் மட்டுமே உன்னை நான் நம்புவேன் என்ற அவசியம் கிடையாது. நீ எதை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் எப்பொழுதும் உன்னை நம்புவேன் என்று என் பிள்ளை நீ மனதார சொல்கிறாய் அல்லவா? உன்னுடைய எண்ண ஓட்டங்களை நான் அறிவேன். நீ யோசிக்கின்ற விஷயங்களை நான் அறிவேன். உனக்குள் நடக்கும் எல்லா புரிதல்களையும் நான் அறிவேன். நீ என்ன நினைக்கிறாய், எதை பற்றி நினைக்கிறாய் என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். இத்தனை காலம் உன்னை தொடர்ந்து வந்த இந்த விஷயங்கள் அத்தனையையும் நான் தெரிந்து புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் இப்பொழுதும் உன்னை சுற்றி நான் ஒவ்வொன்றையும் நடத்துகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்து இந்த கருப்பன் இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அப்பனின் அருளோடு முழுமையாக புரிந்து கொண்டது போல நாளை நான் சொல்வது போல ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் இப்பொழுது எல்லாமும் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றது. உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தேகங்களை உனக்கென கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது போல இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் கண்டு நீ நிச்சயமாக பேரானந்தம் அடையத்தான் போகிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்வது போல இவர்களுக்கு நீ இரக்கப்பட்டால் உன்னை போல் ஒரு முட்டாள் இங்கு யாரும் கிடையாது என்று அர்த்தமாகிவிடும். இவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் அப்படிப்பட்டது. இவர்கள் உனக்கு கொடுத்த காயங்கள் அப்படிப்பட்டது. இந்த காயங்களை ஆற்ற முடியாது. இந்த காயங்களிலிருந்து ஒருபோதும் உன்னை தேற்ற முடியாது. அந்த அளவிற்கு நீ பட்ட கஷ்டம் என்னவென்று நான் அறிவேன். நீ அனுபவித்த சோதனைகள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன். கருப்பனிருந்து உன்னை எப்படி எல்லாமும் இதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறேன் என்பதனை நான் மட்டுமே அறிவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கி விட்ட இந்த கருப்பன் இன்று இனிமேலும் எப்பொழுதும் என்னால் உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்க முடியாது. உன்னை நீ பாதுகாக்க வேண்டும். உன்னால் முடியாத கட்டத்தில் மட்டும்தான் கருப்பன் வந்து நிற்க முடியும். அதனால் தான் அப்பன் இன்று இந்த சூழ்நிலையில் உனக்கு ஒரு நல்லதொரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்னவெல்லாமும் செய்கிறார்கள், அதை எப்படி எல்லாமும் நீ எதிர்கொள்கிறாய் என்று நான் பார்க்க காத்து கொண்டிருந்த பொழுது நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த கருப்பனுக்கே மனவேதனையை கொடுத்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் உனக்காக அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்த பிறகும் கூட நீ இவர்களுக்காக எப்பொழுதும் மனம் இறங்கி கொண்டிருக்கிறாய். இவர்கள் உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டால் உடனடியாக நீ செய்ய துணிந்து விடுகிறாய். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நமக்கு ஒருவர் கொடுத்த கஷ்டங்களும் காயங்களும் கண்ணீரும் நமக்கு என்றும் நிரந்தரமாக மாறிவிடக்கூடாது. அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும்
மாற்றி தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்து நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றட்டும். என் பிள்ளையே, இவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னோடு இருப்பது போல இருந்து கொண்டு உனக்கு பல கவலைகளையும் கண்ணீரையும் பரிசாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். நீ என்ன நினைத்தாலும் சரி, அந்த இடத்தில் இவர்கள் கொடுக்கின்ற ஒரு காயம் ஆறாத காயம், ஆறாத ரணமாகத்தான் உனக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் என் பிள்ளை, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் சரியாகவே இவர்களிடத்தில் பயணித்திருக்கிற. உனக்கு இவர்கள் கஷ்டங்களையே கொடுத்திருந்தாலும் இவர்களுக்கு நல்லது செய்யாமல் நீ இருந்தது கிடையாது. உன்னிடத்தில் வேண்டும் என்று சொல்லிவிட்டால் உனக்கே இருளாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ அவர்களுக்கு கொடுத்து விடுவாய். இப்படிப்பட்ட மனநிலை என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்யும் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கெடுதலை செய்யும் மனநிலையோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கிருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் எதையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்லிவிட எந்த நேரத்திலும் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எப்பொழுதுமே இந்த தேவைகளோடு இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு இனிமேல் நம்பிக்கை பிறக்கட்டும். இவர்களை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய். இவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இவர்களால் நீ பட்ட அவமானங்கள் எல்லாமும் போதும். இதையெல்லாமும் இவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். நீ வேண்டாம் என்றும் இல்லை என்றும் எதையும் சொல்லிவிட முடியாது. இவர்கள் பார்த்து பார்த்துதான் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். அதாவது நீ எப்படி இருந்தாலும் வேதனைப்பட வேண்டும், சோதனைப்பட வேண்டும், சோதனைக்கு ஆளாகி நிற்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்றேதான் உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள். எந்த நாளிலும் உன்னிடம் இருந்து உதவியை பெற்றுக்கொண்டு உன் மனதை காயப்படுத்த நினைக்கும் இவர்களுக்கு ஒரு நாளும் தண்டனை கிடைக்காமல் போகாது. என் குழந்தையை, கருப்பன் தெளிவாகச் சொல்கிறேன் ஒருவரினுடைய அடையாளத்தை. உன் தந்தை வழியோடு உடன் பிறந்த ஒருவரினுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு பிள்ளை தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து உன் தந்தைக்கு மிகுந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உன்னுடைய தந்தையின் மனதை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்குமே ஆசைப்படாத உன்னுடைய தந்தையானவர் இவர்களின் குடும்பத்திற்கு எத்தனையோ உதவிகளை தொடர்ச்சியாக செய்திருந்த பொழுதும் கூட நன்றி மறந்த இந்த பிள்ளைகள் பணம், காசு, செல்வம், சொத்து என்று வந்தவுடன் அதை அடைவதற்காக இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து உன் தந்தையை மிகுந்த வேதனைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் உன் தந்தை மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சொந்த பந்த உறவுகளை வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை உன் தந்தைக்கு கொடுத்த பிறகும் கூட, உன் தந்தையின் மிகுதியான மன உளைச்சலுக்கு காரணமான பிறகும் கூட நாம் ஒருபோதும் இதையெல்லாமும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்வந்து நிற்காத என் பிள்ளை, தன் தந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ ஓடோடி வந்து நிற்பாயல்லவா? அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீ உன் உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. இவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். என்னதான் துன்பமாக இருந்தாலும் இவர்கள் இந்த அளவிற்கு ஒருவருக்கு உதவி செய்து வளர்த்துவிட்ட குழந்தைகள் அவர்களை மிகுதியாக காயப்படுத்த நினைக்கும் பொழுது நாம் ஒருபோதும் அவர்களை விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் இந்த நேரம் நல்ல விஷயங்களை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டாயானால் உன்னுடைய
பெற்றோருக்கு ஏற்பட்ட அவமானம் நிச்சயமாக எப்பொழுதும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். இது ஒரு குடும்பத்திற்குள் நடந்து கொண்டிருப்பதனால் உன்னுடைய குலதெய்வமானது இதையெல்லாமும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதாக நினைத்து உன்னுடைய தந்தை மிகுந்த கவலை அடைகிறார். யாருக்குமே எந்த வகையிலுமே சாபம் கொடுக்காதவர், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர் இப்பொழுது மற்றவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் தனக்கு நடந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எல்லோரையுமே அவர் மனதால் சாபமிடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையையும் எதையுமே யோசித்து கொண்டிருக்கின்ற மனநிலையில் அவர் இல்லை. தனக்கான ஒரு துரோகம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர் தன்னுடைய குலதெய்வத்தோடு அதிக அன்பும் அதிக நம்பிக்கையும் கொண்டு, தன்னுடைய குலதெய்வத்தோடு அதிகப்படியான உண்மைகளும் கொண்டு, குலதெய்வத்தின் மீது தான் கொண்ட எந்த ஒரு வெற்றிகளையும் விட்டுவிடாமல் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் குலதெய்வமானது அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சரியாக செய்ய துணிந்து விட்டது என்பது உண்மை. குலதெய்வம் அவர்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டது. அதனால் தான் கருப்பன் சொன்னேன், இவர்களை யாராலும் இனி காப்பாற்ற முடியாது என்று. உன் குலதெய்வம் செய்ய நினைக்கின்ற இந்த காரியத்தை யார் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் இந்த விஷயத்தை விட்டுவிட முடியாது. உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டோமானால் இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற எல்லாமும் உன்னை தேடி தொடரும் என்பதனை மறக்காதே. தெய்வம் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாது. கருப்பன் கொடுக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அப்பன் சொன்னது போல நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் உன் குலத்திலிருந்து பலருக்கும் துரோகத்தை செய்கின்ற இவர்களை நிச்சயமாக இனி விட்டு விடாது. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நாம் இனிமேல் இதையெல்லாமும் நினைத்து எப்பொழுதும் வருந்தக்கூடாது. செய்தவர்கள் துரோகத்தின் பலனை அடைந்தே தீருவார்கள். செய்தவர்கள் இந்த துரோகத்திற்கான உண்மைகளை அடைந்தே தீருவார்கள். உன் குலதெய்வம் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வேதனைகளை இவர்களுக்கு கொடுத்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நாம் எப்பொழுதும் தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது தெய்வம் நமக்கு மட்டும் நல்லதை கொடுக்காமல் போய்விடுமா என்ன? தெய்வம் நமக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்து விடுமா என்ன? எந்த நேரத்திலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நன்மையை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைக்கும். இன்று நான் சொன்னது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் நடக்கும் பொழுது இந்த கருப்பனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எந்த அளவில் உண்மையாக இருந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களோடு இனி என்னவெல்லாமும் நடக்க காத்திருக்கிறது என்பதனை கண்டு நீ பேரானந்தம் அடைவாய். இத்தனை நாளும் இந்த துரோகம் இப்படியே இருந்து விடுமோ, இவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாமும் யார் கேட்பார்கள் என்று சொன்னாயல்லவா? கொஞ்சம் திரும்பிப்பார். இவர்கள் குடும்பத்தில் எத்தனை விஷயங்கள் இவர்கள் செய்த பாவத்திற்கு பலனாக இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று. இதையெல்லாமும் குலதெய்வம் செய்யாமல் இருக்க எத்தனை முயற்சிகளை செய்தும் அவர்கள் விடுவதாக இல்லை. மேலும் மேலும் பல துரோகங்களையே உன் குடும்பத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனும் பொழுது அதை ஒரு நாளும் தெய்வம் வேடிக்கை பார்க்க முடியாதபடிக்குத்தான் இன்று இத்தனை கஷ்டங்களை இவர்களுக்கு தந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்த வினை செய்தவனுக்கே போய் சேரும் என்பதுதான் உண்மை. அது இன்று இவர்களுக்கு சரியாக கிடைத்திருக்கிறது. இந்த நேரம் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளை மாற்றும் இந்த பொருட்டு இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் குலதெய்வத்தின் அருளால் மிகுதியான நம்பிக்கையை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இடம் என்பதனை தெரிந்து கொள். நடந்து முடிந்ததை எதையும் எண்ணி கலங்காமல் இரு. சர்வ நிச்சயமாக
உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.